வச்சிரு காட்டி போட மழை குளிர் அடிக்கிற போல சத்தம் போலியோ மருந்து நீ போலியோ மருந்து ஓடி வந்து வீடியோ பார்க்குற மாதிரி சொல்லியிருந்தோம். பழைய மாதிரி கொஞ்சம் வெளியே வந்து இல்லாமல் வித்தியாசம் வந்து வந்தது. சரி ரெடி நல்லா இருக்கோம். வந்தாச்சு பாருங்க வந்து இதை அடுத்து வரைக்க இதுதான் பக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் வசந்த். மீண்டும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்க மகிழ்ச்சியடைகிறேன். ஓகே, வெந்தயனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளான வேலைக்கிட்ட தான் நடந்து கொண்டு இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு மாடல் ஃப்ராக் கொண்டு தைக்கப்போம். அதாவது வந்து ரெடிமேட் ஃப்ராக் மாதிரிக்கு ஒரு மாடல் ஃப்ராக் கொண்டு தைக்கப்போம். அதே மாதிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தைக்க போகிற மாடல் ஃப்ராக் வந்து இங்கே இதில் மந்தியில் இருக்கக்கூடிய ஒரு அக்கா தங்களுடைய மகளுக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தவங்க. அவங்களுக்கு தான் மாடல் ஃப்ராக் தைக்கப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் இருக்கிற அக்கா 2 நர்ஸ் உடுப்பு மாதிரி தைக்க தந்தவங்க. அதாவது நர்ஸ் உடுப்பு ப்ளவுஸ் மாதிரி தைக்க தந்தவங்க. அதையும் தான் இன்றைய தினம் வந்து நான் தைக்கப்போம். உண்மைக்குமே வந்து மாடலான உடுப்புகள் வந்து அதை வந்து நான் தான் கூடுதலாக தைக்கிறதுன்னு சொன்னால் அதில் வந்து வினக்கடும். அப்போ வேலையாட்கள்கிட்ட அதை வந்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து சின்ன பிடிச்சிடும். அப்புறம் நாளைக்கு வேலைக்கும் வராமல் விட்டுருவாங்கன்ற ஒரு பயத்தில் மாடல்களாக இது வந்துச்சுன்னு சொன்னால் நான் தான் வினக்கட்டு தைக்கிறது. அந்த வகையில் எத்தனையோ மாடல்கள் தைச்சாச்சு. இருந்தாலும் இன்றைக்கு வந்து துணியை பார்க்கவும் நல்ல வடிவாக இருக்குது. அப்போ அவங்க வந்து எங்களையே மாடல் போட்டு தைக்க சொல்லி அதாவது வந்து துணியெல்லாம் என்னென்ன மாதிரி கேட்டு வேண்டி கொண்டு வந்தவங்க. அப்போ அவங்கள்ட்ட வேண்டி கொண்டு வந்த துணிக்கு ஏற்ற மாதிரிக்கு இன்றைக்கு வந்து நல்ல வடிவாக அந்த மாடல் ஃப்ராக் வந்து தைக்கப்புறம். அவங்களுக்கு வந்து 2 நாளாக வந்து போனவங்க. பக்கத்தில் இருந்தபடியாக அவங்க வீடியோ பார்க்குறபடியாக அவங்களுக்கு கொஞ்சம் உணர்ந்து கொண்டு போனவங்க. வெயில கொஞ்சம் கூட இருக்குது, அதெல்லாம் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நாளை வாசல் வந்துட்டு போனவங்க. அதே மாதிரி தான் சுவிஸில் இருக்கிற அந்த அக்காவுடைய சார் தோசைகளும் வந்து தச்சு கொடுத்தாச்சு. அப்போ மறுபடியும் வந்து சில உடுப்புகள் கொண்டு வந்திருக்கா, அதையும் வந்து நாங்கள் தைக்கணும். அதே மாதிரி தான் இன்னும் சில உடுப்புகள் எல்லாமே வந்து வெளியிலேருந்து அனுப்பி விட்ருக்காங்களாம். அதாவது வந்து பார்சல் போட்டிருக்காங்களாம். அப்போ அதுகளும் வந்தோடனே நாங்கள் வந்து அந்த வேலையிலையும் துவங்கலாம். அதே மாதிரி நேற்றைய தினம் அந்த ஓர்டரை வந்து உண்மைக்கும் வந்து இன்னமும் நான் அவங்கள வந்து கால் பண்ணி கேட்கல. அதற்கான நேரம் உண்மைக்கும் வந்து காணாது. என்ன சொன்னால் அவசரமாக 2 நர்ஸ் உடுப்பும் வந்து தைக்கணும். அதுவும் தைச்ச பிறகு தான் அவள் ஆறுதலாக இருந்து கதை கேட்கணும். அதே மாதிரிக்கு அந்த 17 ப்ளவுஸும் வந்து இன்றைய தினம் வந்து முழுமையாக முடிஞ்சிடும். இன்னும் 3 ப்ளவுஸ் தான் தைக்க இருக்குது. அப்போ இன்றைக்கு இந்த 3 சார் ப்ளவுஸும் தைச்சி முடிஞ்சுன்னு சொன்னால் அப்போ அவங்கள கூப்பிட்டு நாங்கள் கொடுத்துடலாம். அதே மாதிரிக்கு இன்னும் ஒரு ஃபேமிலியும் வெளிநாட்டு ஃபேமிலி வந்து தந்தவங்க. அவங்களுடைய உடுப்பையும் வந்து எல்லாத்தையுமே வந்து டே கொடுக்கணும். அதாவது வந்து என்ன சொல்கிறோம், ஒழுங்கான முறையில் இப்போ வந்து பார்க்கவே உங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ உடுப்பு குவிச்சு விட்டுருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து இது எல்லாத்தையும் மடித்து வைக்கணும்னு சொல்லி தான் ஆசை. ஆனால் சும்மா மடித்து வைக்கக்கூடாது. அதுக்கான முறையான வேலைகள் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் செய்ய முடியத்தான் மடித்து வைக்கணும். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் காணொலி ஊடாக பார்த்து கொண்டு வாங்க. இன்னும் முறையான வேலையெல்லாம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ வாங்க நாங்கள் எங்களுடைய அந்த மாடல் ஃப்ராக்கை வந்து தைக்க துவங்குவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து
ஒரு கட்டமாக கொண்டு வந்தாச்சு. ஸோ இதில் பாருங்கள் இப்படி தான் வந்து உண்மைக்கும் வந்து இதை அவங்க எடுத்துட்டு வரைக்க இதுதான் பக்கம்னு சொல்லி எடுத்து வந்தது. உண்மைக்கும் வந்து ஷைனிங் பண்ணுறான் பக்கம். அப்போ நான் சொன்னேன் ஷைனிங் பண்ணுறதை விட இப்படி அடிச்சிங்கன்னு சொன்னால் வடிவாக இருக்குமென்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு சொன்னாங்க ஓமென்னு சொல்லி வாதுக்கிழங்க அடித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அடித்து முடிய கட்டாயம் உங்களுக்கு என்ன மாதிரி நான் காட்டுவேன். ஸோ முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்ட் ஷேப்பில் இதே ஷேப்பில் வந்து ஒரு கழுத்து ஒரு 13-14 வயசான வருமானு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு தான் இந்த ஒர்க் வந்து. ஸோ கீழே அப்படி ஜாயிண்ட் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துக்கொண்டு வந்த துணி வந்து குடவட்டா வெட்டுறதுக்கு வந்து காணாது. அப்போ நார்மலாக வந்து சின்னதாக ஒரு சுருக்கு பொருள் மாதிரி அது வந்து பட்டும் படாமல் நார்மலாக பிடிச்சிருக்கு. ஸோ கையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையை மேடி போட்டுருக்கோம். கையும் வந்து ஒரு நல்ல ஒரு வடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறமான பிள்ளைனால நல்ல வடிவாக இருக்கும். அவர் அயந்தின மாதிரி தான் நிறமான பிள்ளைகள் நிறமான பிள்ளைகளை சிரிக்கிறீங்களே. ஏன் நீங்கள் நிறம் தானே இல்லையோ? கை வந்து நெக்கு வெளிநாட்டுக்கார 2 சார்புக்கும் நேர் கொடுப்பு மாதிரி ஒரு ப்ளவுஸும் 2 தைக்கணும். அதுக்கு வந்து வட்டி போட்டிருக்கும். அதே மாதிரி சாரு ப்ளவுஸ் ஒவ்வொன்று அப்பாட்டு பார்த்தீங்க வந்து நம்ம மடித்து வைக்கணும் பேக் இல்லையா. அவங்க வந்து தைக்க தருவாங்க சில பேர். நாங்கள்லாம் வந்து அந்த முடவை தைக்குவோம் சரியில்லை தானே. ஸோ நோம்பலாக தைச்சி கொடுத்தோம்னு சொன்னால் உண்மைக்கு வந்து ஒரு அவங்களுக்கும் திருப்தியாக இருக்காது. நாங்கள் காசு கொடுத்துட்டாங்க போட்டு போட்டு இருப்போம். சில இடங்கள்ல இப்போ அப்படித்தான் நடக்குது. ஸோ காசு வந்தால் சரிதானேன்ற மாதிரி சில தொழிற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ தையலம் மட்டும் சொல்லியது இல்லாட்டி என்ன போகிறது. அம்மாவும் கோல் பண்ணி கதைக்கணும் நேரம் இல்லாங்க ப்ரோக்ராம் அவசரம் உண்டு. நாங்கள் நோமலாக எதுவும் தைச்சா கூட நோமலை கட்டி தான் தைப்போம். இதெல்லாம் வந்து कत्ते करता ये कत्ते करता ஓகே. இப்போ நான் வந்து இதை முழுமையாக அவங்களுக்கு தச்சு போட்டு நீ வாலெல்லாம் அடிக்கணும். தச்சு போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. வெயிட்டாக இருக்குது. இப்போயே வந்து வெயிட்டாக தான் இருக்குது. ரைட் வந்து ரெடி. நல்லா இருக்குதோ? ஐமடி விட்டோம்னா தெரிவிக்கலாத நம்ம பூமியில் போடுவோம். பூமியில் இருக்கிறது கலட்டிட்டு போடுவோம். இல்லாட்டிக்கு வேண்டாங்க கலட்டிட்டு நான் போடுவோம். டெங்கரில் விட்டுருவோம். ரைட் நல்லா எப்படி விடுவோம்.
சரி ஓகே. அப்போ அடுத்த கட்டமாக வந்து நர்ஸ் உடுப்பும் தைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ளவுஸில் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நான் தைச்சிட்டேன். ஸோ தைச்சிட்டு பக்கத்து வீடு தான் அப்போ அவங்கள்ட்ட கூட கொடுக்க போகணும். போட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி சொன்னாங்கண்டா அடுத்ததையும் இதே மாதிரியே தைக்கலாம்னு சொல்லி. ஸோ கொட்டன் துணி என்று சொன்னால் ஈஸியாக தைக்கலாம். இது வந்து கொஞ்சம் விளையாட்டு துணி தானே. அப்போ மிஷினில் வச்சு தைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுலேயும் வந்து பொக்கெட் எல்லாம் அடித்து பாருங்கள். 2 பொக்கெட் அடிச்சிருக்கு. கொண்டே முதல்ல வந்து கொடுக்க போகணும். கொடுத்து பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. கொடுத்து ஓகேன்னு சொன்னால் அடுத்ததையும் இதே மாதிரியே தைக்கலாமே. கொண்டே கொடுத்துட்டு வரட்டும். இந்த பாருங்க இதுதான் வந்து இந்த சட்டையின் மாடல். ஸோ முன்னுக்கு வந்து பானா கழுத்துனவங்களாக வச்சு பின்னுக்கு வந்து நார்மல் ரவுண்ட் பட்டை கழுத்து கழுத்து 2 பொக்கெட். ஸோ பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் தைக்கலாம் கொஞ்சம் விளையாட்டு கொடுத்தது. சரி ஓகே. அப்போ நான் இதை கொண்டு முதல்ல வந்து கொடுத்துட்டு வரேன். குடிக்க எடுத்துகிட்டு போன சட்டையும் இன்னும் வேற இல்லைனா எனக்கு ஓகே போல். ஓகேண்ணா இப்போ என்ன வந்துருக்கோம் பக்கத்து விடு தானே. ஸோ இதுதான் இந்தியாவை பக்கம். ஸோ லண்டன்லேருந்து வந்துருக்கீங்கன்னா தங்கத்துக்காரி கேனடாவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ப்ளவுஸையும் கொண்டே கொடுத்துட்டு வந்தாச்சு. மற்றது வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு வந்து சுவர் ஒருக்கா செக் பண்ணி பார்க்க போன். ஏன்னு சொன்னால் வீடியோ பார்க்குற அம்மாக்கள்னு சொல்லியிருந்தோம். பழைய மாதிரி கொஞ்சம் மெலிஞ்சு கொண்டு மூவ் இல்லாமல் ஒரு வித்தியாசம் வந்து கொண்டிருக்கு. மருந்து பாதிக்கணும்னு சொல்லி கேட்டால் நாங்கள் இப்போ 1.5 மாதம் 2 மாதம் பெறும் 2 மாதம் அளவில் வந்து மருந்தெல்லாம் பாவிக்கிறத நிப்பாட்டிட்டேன். அப்போ வளமை போல் எல்லா சாப்பாட்டையுமே சாப்பிட்டு கொண்டிருக்கேன்னு சொன்னான். அப்போ அவங்களும் சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் அப்படியே சொன்னவை, அதாவது வந்து கிளினிக்கில் அப்படியே சொன்னவையில் வந்து பாவிக்க ஒன்றான்னு சொன்னவையில் ஒன்று கேட்டேன். நான் இல்லை இடக்கிட பாவிக்க சொன்னவையில், அதாவது வந்து சுவரை செக் பண்ணி பார்த்து கூட நிற்கிற டைமில் பாவிக்க சொல்லியிருந்தவைன்னு சொன்னான். அப்போ நான் வந்து 2 மாதம் அதோட கடை பிஸி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கையை விட்டேன். அப்போ இப்போ வந்து எனக்கும் வந்து உடம்புல வந்து சரியான ஒரு மாற்றம் வந்து தெரியுது. ஸோ இந்த அடி வயிற்றுக்கெல்லாம் லைட்டாக குத்துற மாதிரி இருக்குது. மற்றது அடிக்கடி ஒரு பதட்டத்தன்மை வந்து கொண்டிருக்கு. அப்போ அதுக்காக வந்து இப்போ திடீரெண்டு போய் ஸ்டிப் வேண்டிட்டு வந்தனால் ஸோ சோறுக்கா செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செக் பண்ண புரியல இல்லை ஏனப்பு ஆப்பு ஏனையா ஐயோ காசை கொடுத்து போட்டு இப்போ வேணா வந்து செய்ய மாட்டேனே. ஸோ இப்படியே தான் ஞாபகம் வந்தெல்லாம் எடுத்து வச்சு கொண்டு வந்தேனா இந்த கொஞ்சம் வாங்க நீ வேற வேற இல்லைனா இது போலியோ மருந்து கொடுக்க நீ ஒரு சொல் போலியோ மருந்து எடுத்து கூடி கொஞ்சது கஜினிட்டு என்ன கஜி கால ஏத்துறது எனக்கு ஏத்த கொண்டு வேற இது வேற பதி உனக்கு மேத்தட்ட உனக்கு ஏத்த உங்களுக்கு அப்படி இல்லை முன்னுக்கு நின்று நீங்க ஊதி அது ஊசி இல்லை நினைக்கு அப்ப கேனாலே என்ன இல்ல கையில மறந்து போடு பயமா இருக்கு அப்படி இந்த கையில மறந்து போடு பானா அடிச்சது காட்டுறேன். அடியோ அடியோ இந்த இழுக்கிற எழுவேலு என்னன்னு சொல்லுவாங்க இல்ல ஊசியில கூறு இல்லை ரத்தம் இல்லையோ இல்லாடி ஊசி ஊர் இல்லையோ
ரத்தம் தான் உனக்கு காட்டு. ரத்தம் வருது இல்லை, ஞாபகம் வாழை மொத்தம் ஊற்றுது. ஏசி குளிர் ரத்தம்பா இல்லை சொன்னா அதை வந்து அடிச்சு தர சொல்லி. என்னடா மதுரைக்காரனுக்கு வந்து சோதனை. மொட்டை வேற ஊசி இல்லையா? மொட்டையோ புது ஊசியப்பா. இதோட வருமே வா. ஓகே, அப்போ நாங்கள் ப்ளவுஸ் தைச்சு கொடுத்துனாங்களா? அப்போ அது இல்லாமல் ஓகே, அப்போ அதே மாதிரி என்னோட தைக்கட்டாம். ஹெல்ப்புக்கு வாங்கும். நீ தானே இல்லை என்னடா அடிக்கிறது? என்னடா கையெல்லாம் காய்ச்சிட்டு தெரியுமா? இந்த கையை ஊசி கொண்டு வந்தா குட்டி ஓடி ரத்தம் சும்மா நீ நீல கலர்ல வருது. பார்ப்போம், நாளாயிட்டு 3 மாதம் வரும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நோவுதான் அது. 119. ஆனா பாத்தீங்களா மக்களே, சுவரே வந்து ஒரு கொஞ்சம் வந்து கூட 119. இப்ப என்ன நேரம் நாங்க செக் பண்றோம்? என்ன நேரம்? 1:40 காலையில சாப்பிட்டு போட்டுதான் நான் செக் பண்றேன் பாருங்க. அப்ப 12 மணியும் ஆயிட்டுது. இப்ப சுவர் வந்து நார்மலாவே எனக்கு நிக்குது. சோறு எனக்கு வந்து சராசரி 122 ஓகே. சாப்பிட்டா அப்புறம் செக் பண்ணாலும் 122 ஓகே. அப்ப அந்த வகையில எனக்கு வந்து சுவர் இல்லை. நீ அப்ப என்ன 2 மாசம் பெரும் சுவர் மருந்து நான் பாவிச்சு இல்ல, சும்மா பாவிச்சு நான் பண்ணி சரி ஓகே. அப்ப அம்மா நிறைய பேர் வந்து கவலைப்பட்டிருந்தீங்க. உண்மைக்குமே வந்து என்னில இருக்கிற அக்கறையெல்லாம் அவ்வளோ தூரம் கவலைப்பட்டிருக்கீங்க. இப்போ உங்களுடைய சந்தேகம் எல்லாம் தீர்வாயிட்டு உங்களுக்கு குத்துவோங்க சொல்லலாடா. உடம்பா இருக்கிறார்கள் டக்குன்னு மெலிஞ்சோண்டு போனா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு சிக்கல் ஸ்ட்ரிப்பின் டைமில் தெரியும் 100 நான் போறேன். இருந்தாலும் பரவாயில்ல. 10 மணி குத்து கூடுங்க குத்துங்க. உங்க கோபங்கள் எல்லாத்தையும் நானே எடுத்தேன். நான் குத்துறேன்டா. இந்த அப்படி குத்து. நீ இழுக்கிற அளவில் குத்துப்படாது. இல்லை இழுத்து போட்டு தான் கை வைக்கணும். குத்து. என்ன ரவுண்ட் இழுத்துட அப்போ போ. நான் ஈஸியா இதை நீ எங்கேயாவது போனீங்கன்னா போல காசு எடுக்கிறேன். யோசிச்சு செக் பண்றது. வா 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 வா. உனக்கு என்னது மெல்லமா தாண்டா குத்து வேண்டாம். நோ மாதிரா அதுவும் அடிக்கிற மாதிரி இருக்காடா. அது பாகுபலி சட்டப்பாண்டு பேர் எடுத்து போட்டு போறேன் வயத்துல. இங்கவா பாரு. நோ மாதிரி 2 லாண்டா விட்டு இருக்கேன்டா. 5ல எல்லாம் விடலாம்டா. 1ல விட்டா இப்படி வச்சிரு. காட்டி போட மழை குளிர்ந்து மடிக்கிற போல நடந்து கைய கத்தி கூட எடுத்து வெட்டி விட்டுருவேன். அங்க பாரு, அங்கால பாரு. நீ அங்கால பாரு. நோ வேணும் அது இப்படி நீ நினைக்கிற மாதிரி. எந்த கையில குத்துக்குள்ள போடுவேன். பாடா ஒரு ஸ்லிப்பும் ஒரு ஊசியும் தான் இருக்கு. விட்டா பிரச்சனை. அப்ப போட்டு வா. பாய் போட்டு வா. குத்தல் தானே
சரி உங்களை நல்லா தான் சொல்கிறேன், செக் பண்ணி சுகர்ன்ட்டு தெரிஞ்சா ஏதோ கத்தி குத்துற மாதிரி. எந்த விரல் தாரு? ஏதாவது ஒரு விரல் தாரு, உனக்கு பயம் இல்லை விரல் குத்து படையில படையில என்ன 3ல வருது? படாட்டி என்ன செய்யறது பட்டது விரல அமர்த்தி படிடா கொஞ்சம் இதோட அட குத்திட்டடா. விரையில வீசாண்டு. இதுவாக தான் குத்து விழுந்துருக்கு. ஐயோ போய் தலையை சுத்துடு. இது கணக்கு அமர்த்தி வந்தால் தான் காட்டு ரத்தது என்னடா சொட்டும் பெறாதா ரத்தம் காணாது. அமர்த்துற அமர்த்துற காணாது பார்த்து சரி ஸ்லிப்பே பழுதா போடுது போ. அது திரும்ப போடுறா. வா வா இருக்கு வா. ஸ்லிப்பே இல்லை போ வா. சத்தம் இல்ல அது என்னடா இது? அடிச்சு கொண்டு போ. அநியாயமாக்கிட்டு உரைச்சிட்டு வச்சு பாரு. ஒருக்காதான் பாவிக்கலாம். அப்படி இல்லை சும்மா வச்சு பாரு. வேலை செய்யாடா அது நீ. டாக்டர் எனக்கு தெரியாது. ஏதோ படிச்சவன் நீ சொல்றே கேட்கிறா ரத்தம் அலைய வேண்டிய இடமையா போட்டு போட்டே காட்டம்மா வேலை செய்யுது விட்டு இதை குத்தி போடு. ரத்தம் வேலை தண்ணீர் வந்தது. நீ ரத்தம் பெற விடாம மாத்தி வச்சிருந்திருக்க எப்படி? சரி ஓகே மக்களே, அடுத்த கட்டமா என்ன நடக்கின்றத பார்க்கலாம். மற்ற பிளவுஸும் வந்து தைத்து முடிந்து விட்டது. இந்தா பொக்கெட், 2 பொக்கெட்டோட அதே மாதிரி பிளவுஸ் உண்டு ரெடி ஆயிட்டுது. இது இந்த துணியை விட கொட்டன் துணியாக இருந்தால் உண்மைக்குமே வந்து இது வந்து நல்ல வடிவாக சோர்ந்து அமர்ந்து நிற்கும். இது வந்து கொஞ்சம் சிலுக்கு துணி மாதிரி தானே, அதால் கொஞ்சம் அங்கங்கே பொறுமிக்கொண்டு நிற்கி ஒரு காயம் பண்ணி விட்டால் ஓகே இருக்கும். ஓகே, அப்போ இன்றைய நாள் வேலை திட்டம் வந்து இவ்வளவுதான். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதேனும் உடுப்புகள் தைக்கணும் கொள்வாங்கன்றது தோணிச்சுன்னு சொன்னால் மறக்காமல் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய நம்பர் வந்து எங்களுடைய சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஓகே, அப்போ நான் இந்த வீடியோவில் இந்த விட விட்டுக் கொள்கிறேன். பாய்.